மட்டன் பிரியாணி செய்யலாமா? அதுவும் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். கண்டிப்பா நல்லா செய்வேன் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அதை அப்படியே மிக்சில சேர்த்துட்டு அரைச்சிடுவோம். இந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டனுக்காக. என்னன்னே தெரியல, இன்ஸ்டா யூடியூப் ஓபன் பண்ணாலே ஃபுட் வீடியோஸா வந்துகிட்டே இருக்கு. கோவப்பட வேணாம், இதுக்கான இன்கிரிடியன்ட் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். மட்டன் முழுங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டா 6ல இருந்து 7 விசில் வந்தாலே போதும்பா. இதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், அதுவும் நைட்டு. இந்த டைம்ல யாரை போய் கூப்பிட முடியும் பிரியாணி சாப்பிட பார்ட்னர் வேணும்னு? அப்படியே அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். ஹே கைஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்பவுமே நம்ம வீட்ல தான் சமைக்கிறோமே, எங்கேயாச்சும் வெளியே போய் குக் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல பிளேஸா சொல்லுங்க பார்க்கலாம். 1 தக்காளி ஆட் பண்ணாலே போதும். வெங்காயம் தக்காளியில பச்சை வாசனை போயிட்ட பிறகு மட்டன் சேர்த்தாகணும். ஆமாங்க, மட்டன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் மட்டும் தானே சாப்பிட போறேன். ஆனா நான் செய்யற குவான்டிட்டி கரெக்டா 2 இல்ல 3 பேர் சாப்பிடலாம். வீட்டுக்கு வெளியே நாயெல்லாம் வேற கொலிக்குது. ஒருவேளை இருக்குமோ? தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்தி இருக்கேன். அப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு 1 விசில் வர முட்டை வெயிட் பண்ணலாம். அடடடடா, ஸ்மெல் சூப்பரா இருக்கே. ஆவி பறக்க அப்படியே தட்டுல வச்சுட்டு இதை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியல. நானே சொல்லக்கூடாதுதான், அருமையா இருக்கு. அந்த பிரியாணியோட ஃபிளேவர் எல்லாமே. நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு தூங்குங்க. இந்த மாதிரி 1 மணிக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்ல.